வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள். அமைச்சரவை அனுமதி. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக நிலவிய மோதல் காரணமாக இந்த பகுதிகளில் பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன. 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2,74,728 குடும்பங்களைச் சேர்ந்த 9,14,722 நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சாரா அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் நிதியுதவியுடன் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த 16,759 குடும்பங்களுக்கு கோர் ஃபேமிலிஸ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் வீடுகள் கட்டப்பட வேண்டுமென கண்டறியப்பட்டுள்ளது. வீடுகளின் கட்டுமான செலவுகள் தற்போது உயர்ந்துள்ளதால் அரசாங்கத்தால் வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முன்பு 550 சதுர அடி வீட்டிற்கு ரூபா 11 லட்சம் எனவும் 340 சதுர அடி வீட்டிற்கு ரூபா 6,50,000 எனவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது கட்டிட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் 550 சதுர அடி வீட்டிற்கு மதிப்பிடப்பட்ட செலவு ரூபா 16 லட்சம் ஆகவும் 340 சதுர அடி வீட்டிற்கு ரூபா 9,50,000 ஆகவும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளிகள் வீடு கட்டிக்கொள்வதற்காக வழங்கப்படும் அரசு நிதியுதவி பின்வருமாறு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 550 சதுர அடி வீடுகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ரூபா 15 லட்சம் வரை அதிகரிப்பு. 340 சதுர அடி வீடுகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ரூபா 9 லட்சம் வரை அதிகரிப்பு. நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.